முதல்ல பார்க்க போகிறது தண்டால். தண்டால் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரெயிட்டாக காலை பின்னாடி வச்சு நார்மலாக செய்ய முடியாது. அதனால் உங்களோட கால் முட்டியை தரையில் வச்சுட்டு உங்கள் கை சப்போர்ட்டில் இந்த மாதிரி ஜஸ்ட்டை இறக்கி நல்லா நெஞ்சை நிமித்தி கொடுத்து செய்யணும். தலையை மட்டும் தயவு செஞ்சு முன்னாடி விட்டுறாதீங்க, ஜஸ்ட்டை மட்டும் இறக்கி செய்யுங்க. இந்த மாதிரி இறக்கி பொறுமையாக ஏற்றுங்க. அடுத்ததாக சில பேர் ஹேண்டிகேப்டாக இருப்பாங்க, இல்லை ரொம்ப வெயிட்டாக இருக்கும்போது இந்த மாதிரி முட்டி காலை தரையில் வச்சு கூட செய்ய முடியாது இல்லையா, அவங்க இந்த மாதிரி ஒரு பார்பலை முன்னாடி வச்சு இல்லை ஒரு இந்த ஸ்டாண்ட் இருந்தாலும் ஓகே, இந்த மாதிரி ஜஸ்ட்டை நார்மலாக காலை சும்மா அப்படியே வச்சுக்கிட்டு கை சப்போர்ட் மட்டும் உங்களுக்கு போதும். இதில் வந்து நீங்கள் கால் முட்டியும் தரையில் மடக்க வேண்டியதில்லை. அடுத்ததாக இப்போ வெயிட் ட்ரைனிங்கு. முதல்ல தம்பல் ரைஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது 2 தம்பளையும் ஒட்டுக்கா ரைஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த மசில்ஸோட பம்பிங் எந்த அளவுக்கு போகுது. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஓவர் வெயிட் போடக்கூடாது கண்டிப்பாக. அதே மாதிரி ஷோல்டர் ப்ரெஸ் வந்து தம்பல் ரைஸ் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா மேலே வரும்போது இடிக்கக்கூடாது தம்பிள்ஸு. அதே மாதிரி இந்த பொசிஷனுக்கு டவுன் பண்ணணும், ஷோல்டர் லெவல் இது. அடுத்ததாக லேட் புல் டவுனு, ஃப்ரண்ட் லேட் புல் டவுனு. ஃப்ரண்ட் லேட் புல் டவுன் வந்து நீங்கள் கரெக்டாக வெயிட்டு, அதாவது ஓவர் வெயிட் போடாமல் உங்களுக்கு சராசரி, அதாவது உங்களுக்கு போதுங்கிற வெயிட் இருக்கணும். அந்த அளவுக்கு போட்டுட்டு உங்களோட கழுத்து வரைக்கும் இழுத்து மேலே ஃபுல்லாக விடுங்க. இழுக்கும்போது தலையை லைட்டாக பேக் வந்துடணும். விடும்போது தான் ராடு உங்கள் தலையை தாண்டினதுக்கப்புறம் உள்ளே போகணும். ஏன்னா தாடையில் பட வாய்ப்பு இருக்கு இல்லையா, நீங்கள் கவனம் இல்லாமல் செய்யக்கூடாது, கவனமாக செய்யுங்க. அதேமாரி ரொம்ப ஓவராக பின்னாடி வந்துடக்கூடாது. இது வந்து லைட் வெயிட், எல்லாமே லைட் வெயிட் தான். அடுத்தது கிங் கோப்ரா மெத்தடில் நம்ம இந்த மாதிரி க்ளோஸாக இழுத்து நம்ம அதுவும் பார்த்திங்கன்னா கழுத்து வரைக்கும் இழுத்தா போதும். அதுக்கடுத்து ஜெஸ்ட்டு நல்லா கவனிங்க. வெயிட்டு கம்மியாக தான் இருக்கணும். உங்களோட ஜெஸ்ட்டில் டச் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைனாலும் பரவாயில்ல, ஆப்சிட்டிங் பண்ணாலும் சரி நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆனால் வெயிட்டு ஓவருக்கு வெயிட் போடாதீங்க. கவுண்டிங் முடிஞ்ச வரைக்கும் அதிகப்படுத்துங்க. அடுத்ததாக நம்ம நீங்கள் ஃப்ரீ சிட்டப்ஸ் உட்காரலாம். ஆனால் இந்த மாதிரி தம்பிள்ஸ் வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அது பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் எடுத்தோன்னா ராடு வச்சு ஸ்குவாடு செய்யணும்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி ஃப்ரீ வெயிட்டு தம்பிள்ஸு அல்லது ஃப்ரீ ஸ்குவாடு இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. அதுக்கடுத்து லெக் எக்ஸ்டெண்ட். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்குவாடு செஞ்சுட்டு அப்படியே லெக் எக்ஸ்டெண்ட் செய்யும்போது உங்களுக்கு அந்த தசை நார்கள் நல்லா பிரியறது தெரியும். இது வந்து ஆரம்பத்தில் செய்யும்போது பெருசாக தெரியாது, நீங்கள் செய்ய தான் உங்களுக்கு அதோட முக்கியத்துவம் தெரியும். அடுத்ததாக தம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா சிங்கிள் 1 தம்பிள் செய்யலாம். ஆனால் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் அது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். அதனால் ஒரு தம்பிள் எடுத்து இந்த மாதிரி சென்டர் போத் செய்யுங்க. இது இந்த மாதிரி பொறுமையாக இறக்கி ஏற்றுங்க. அடுத்தது பேக் ஆர்ம்ஸில் புல்லின் புஷ்டர் வந்து ஜஸ்ட்டு வரைக்கும் மேலே நிறுத்தி மறுபடியும் கீழே இறக்கும்போது இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணணும். நல்லா கவனிங்க. சில பேர் நீங்கள் புதுசாக செய்யும்போது டக்குன்னு மேலே வெயிட் விட்டுருவீங்க. அந்த மாதிரி பண்ணாமல் நிறுத்துங்க, ஜஸ்ட் அளவுக்கு வந்துட்டா நிறுத்துங்க. அடுத்தது பைசப்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட் தம்பிள். இது இந்த மாதிரி பொறுமையாக ஒரு கை செஞ்சுட்டு அடுத்த கை லெஃப்ட் செஞ்சிட்டிங்களா அடுத்து ரைட் செஞ்சிட்டிங்களா அடுத்து லெஃப்ட், இந்த மாதிரி கையை மாற்றி செய்யுங்க. இந்த மாதிரி தம்பிள்ஸ் வந்து சராசரி வெயிட் ஒரு 5 கிலோ போட்டுங்க போதும். அதுக்கடுத்தது அதே மாதிரி ஒரு 5 கிலோ தம்பிள்ஸ் எடுத்துகிட்டு பீச்சர் கல்லில் வந்து தம்பிள் பீச்சர் கல் போடுங்க. அதாவது ராடில் போட வேணாம். ஃபஸ்ட்டு உங்களை ஸ்டெடி பண்ணிக்கங்க. இந்த ஒரு 15 நாளும் நீங்கள் வந்து லைட் வெயிட்டாக போட்டு கவுண்டிங் ஒரு நார்மலாக செய்யுங்க. வெயிட் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. ஒரு 15 நாள் நீங்கள் சரியாக செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் தசை எல்லாமே செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் அதிகப்படுத்தலாம், ஒர்க் அவுட் அன்னன்னைக்கு தனின்னு செய்யலாம். இப்போது நம்ம மிக்சடு தான் செஞ்சிட்ருக்கோம். அடுத்தது அப்டமனுக்கு டபுள் லெக்கை இந்த மாதிரி காலை மடக்கி, அதாவது சீட்டில் உட்காந்துட்டு நீங்கள் பார்பல் தொங்கி செய்யும்போது உங்களுக்கு சிரமமாக இருக்கு இல்லையா, லெக்கை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு அடுத்து மடக்கி செய்யணும் கிரெஞ்சஸ்ஸு. இதுவும் சீட்டில் உட்காந்துட்டே செய்யுங்க. அடுத்தது ஹேமர் ஸ்டிக்கு. இப்போ இந்த 3மே வயிற்றுக்கு தான். ஹேமர் ஸ்டிக்கு ஒரு நிமிஷம் இருந்தால் போதும். அடுத்ததாக ஸ்டிக்கு, அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் 6 செஞ்சுருப்பீங்க. இந்த மாதிரி கடைசியிலையும் முடிக்கும் போதும் சைடில் ஒரு 50 கவுண்ட்னா டேர்னிங்கில் ஒரு 100 கவுண்டு. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இதை டபுளாக கூட செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேர்னிங் செய்கிறோம். அதாவது சில பேர் வந்து ஒரே ஒட்டுக்காக முதல்ல மட்டும் செய்வாங்க. அதை விட
நீங்கள் முதல்ல ஸ்டிக்கு செஞ்சுட்டு எல்லா ஒர்க் அவுட்டும் முடிச்சதுக்கப்புறம் ஸ்டிக்கு செய்யுங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த 15 நாள் மட்டும் கிடையாது, உங்களோட வெயிட் லாஸுக்கும் சரி, உங்கள் ஹிப்பு நல்லாயிருக்கும்.